கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, வாழ்க்கையிலே பலவிதமான போராட்டங்கள், சோதனைகள், தோல்விகள், வியாதிகள் என கலக்கத்தின் மத்தியிலே நம்பிக்கையற்று போய் காணப்படுகிறீர்களோ? இந்த காணொளியில் நம்பிக்கையின் வாசலை குறித்து நாம் வேதத்திலிருந்து பார்ப்போம். ஓசியா 2ஆம் அதிகாரம் அதனுடைய 15வது வசனம் இவ்வாறாக சொல்லுகிறது: நம்பிக்கையின் வாசலாக ஆகோரின் பள்ளத்தாக்கையும் கொடுப்பேன். அன்புக்குரியவர்களே, கர்த்தர் சொல்லுகிறார், நம்பிக்கையின் வாசலாக ஆகோரின் பள்ளத்தாக்கை கொடுப்பேன் என்று. இந்த ஆகோரின் பள்ளத்தாக்கு என்பது யோசுவா புத்தகத்திலே அதனுடைய 7ஆம் அதிகாரம் 26வது வசனத்தின் கடைசி பகுதி இவ்வாறாக சொல்லுகிறது: ஆகையால் அவ்விடம் இந்நாள் வரைக்கும் ஆகோர் பள்ளத்தாக்கு எனப்படும். ஆகோர் என்றால் கலக்கம் என்று அர்த்தம். அன்புக்குரியவர்களே, உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் கலக்கத்தின் மத்தியிலே சென்று கொண்டிருக்கிறீர்களா? உங்களுக்காக ஆண்டவருடைய வார்த்தை வருகிறது. ஆகோரின் பள்ளத்தாக்கு நம்பிக்கையின் வாசலாக மாற்றுகிறார். ஆண்டவர் நம்முடைய கலக்கத்தின் நிலைமைகளை நம்பிக்கையின் வாசலாக மாற்றுவதற்கு அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். யார் இந்த நம்பிக்கையின் வாசல்? யோவான் எழுதின சுவிசேஷம் அதனுடைய 10வது அதிகாரத்துடைய 9வது வசனம் இவ்வாறாக சொல்கிறது: நானே வாசல். என் வழியாய் ஒருவன் உட்பிரவேசித்தால் அவன் ரட்சிக்கப்படுவான். அவன் உள்ளும் புறமும் சென்று மேய்ச்சலை கண்டடைவான். அன்புக்குரியவர்களே, இந்த நம்பிக்கையின் வாசல் இயேசு மாத்திரமே. இயேசுவின் மூலமாக, இயேசுவின் வழியாய் ஒருவன் உட்பிரவேசிக்கும் பொழுது முதலாவதாக அவன் ரட்சிக்கப்படுவான். அன்புக்குரியவர்களே, பாவத்திலிருந்து, சாபத்திலிருந்து, வியாதியிலிருந்து, கலக்கத்திலிருந்து, எல்லா போராட்டத்திலிருந்தும், தோல்விகளிலிருந்தும் ஆண்டவர் உங்களை ரட்சிக்கிறார். இயேசு என்கிற வாசல் வழியாக நாம் உட்பிரவேசிக்கும் பொழுது கர்த்தர் உங்களை ரட்சிக்கிறார். அது மாத்திரமல்ல, அவன் உள்ளும் புறமும் சென்று மேய்ச்சலை கண்டடைவான். அன்புக்குரியவர்களே, ஆசீர்வாதத்தை இயேசு என்கிற வாசல் வழியாக நாம் உட்பிரவேசித்து செல்லும் பொழுது நம்முடைய வாழ்க்கையிலே ரட்சிப்பு மாத்திரமல்ல, உள்ளும் புறமும் ஆவிக்குரிய, பொருளாதார என அனைத்து ஆசீர்வாதங்களையும் கர்த்தர் நமக்கு தருவதற்கு வல்லமை உள்ள தேவனாயிருக்கிறார். அவர் நமக்கு தருவதற்கு அவர் வாஞ்சிக்கிறார். எனவே அன்புக்குரியவர்களே, இயேசுவையே நாம் நேசிப்போம், இயேசுவையே நாம் நம்புவோம். நம்பிக்கையற்ற சூழ்நிலையிலே நம்பிக்கையின் வாசலாகிய இயேசுவை நம்புவோம். அவர் நம்மை எல்லா விதமான காரியத்திலிருந்தும் நம்மை விடுதலையாக்கி ரட்சிப்பு மாத்திரமல்ல, எல்லா ஆசீர்வாதங்களையும் நம்மளுக்கு தருவாராக. இந்த வார்த்தையில் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.